இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவ அன்பு எளிதில் சினம் அடையாது. பகுதி 3. வசனம் நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான தீமைகளையும் நாம் வெறுக்க தொடங்கும் போது ஞானம் நமக்குள் ஊற்றெடுக்கிறது. ஏனென்றால் அதுவே தேவனுக்கு பயப்படுவது ஆகும். ஒரு தீமையின் மேல் இயல்பாகவே நமக்கு கோபம் வர வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நாம் பார்க்கிறோம். எங்கே ஒரு தீமை, ஒரு பாவம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இல்லை தீமை இருக்கிற இடத்துல, ஒரு பாவம் இருக்கிற இடத்துல ஒரு நட்புறவை, ஒரு உறவை வைத்து கொள்ளுகிறோமோ, அது தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த தீமை என்பது ஒரு தீங்கான காரியத்தின் மூலமாகவோ பாவ காரியத்தின் மூலமாகவும் மாத்திரம் வருவதில்லை. அது உலக காரியங்கள் மூலமாக கூட வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியம் அறிந்திருந்தால்தான் எது நம்மை தேவனிடம் இருந்து பிரிப்பதற்காக வருகிறது என்று கண்டு கொள்ள முடியும். நம்முடைய ஆடம்பரமான பெருமையும் அகந்தையான பேச்சும் தேவன் வெறுக்கும் அக்கிரமத்தின் வழிகள், இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயல்பாகவே வெறுப்பு வரக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இயல்பு நிலையில் நாம் படைக்கப்படவில்லை. நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் நிரம்பியிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்தது போல நண்பர்கள், உறவுகள் என்பதால் தீமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல், தீமையை முற்றிலும் வெறுக்கும்படியாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பதான ஒரு பவுண்டரி, ஒரு எல்லைக்குள் எங்களை வழி நடத்தும். உலகத்தின் சாயலாக பெருமைகள், தீய வழிகள், புரட்டுகின்ற வார்த்தைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் தேவ சாயல் உள்ளவர்களாய் இவைகளை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.